எனக்கு பொருத்தமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனாலும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை எப்படி தொடங்குறது அப்படிங்கிற தெளிவு எனக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி எளிமையாகவும் முழுமையாகவும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காணொலி தொடரை உருவாக்கியிருக்கோம். அந்த காணொலி தொடருடைய கடைசி வீடியோ இது. நீங்கள் இதுக்கு முந்தைய வீடியோக்களை பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு தேவை பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஒரு இமெயில் ஐடி, அந்த ஆதாரோட இணைக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர். இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. எது தேவை இல்லை அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கட்டாயம் இல்லை. அதே போல் நீங்கள் பெரிய ஒரு பணம் வேணும் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. வெறும் 500 ரூபாயிலேருந்தே உங்களோட முதலீட்டை தொடங்க முடியும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் கேஒய்சி முதல்ல பண்ணணும். கேஒய்சினா நோ யுவர் கஸ்டமர். இது நம்ம ஏற்கனவே பேங்க்குக்காகலாம் அதில் பண்ணியிருப்போம். ஆனால் அதே கேஒய்சி இங்கே பயன்படாது. ஏன்னா பேங்க் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு கீழே வரக்கூடியது. இது எல்லாமே முதலீடுகள் எல்லாமே செபிக்கு கீழே வரக்கூடியது. 2 கேஒய்சியும் ஒன்று இல்லை. அதனால் இதுக்கு முதலீடுகளுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு கேஒய்சி செய்யணும். இந்த கேஒய்சி நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா கேஆர்ஏ அப்படிங்கிற அமைப்புகள்கிட்ட பண்ணணும். அதாவது கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற கேஆர்ஏங்கிற அமைப்புகளில் பண்ணணும். யாரெல்லாம் அந்த கேஆர்ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேம்ஸ், கேஃபின்டெக், என்டிஎம்எல், சிவிஎல் இது போன்ற கேஆர்ஏ அமைப்புகள் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த கேஒய்சியை பண்ணிடலாம். இது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா வேற ஒரு வழி இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். முதல்ல இந்த கேஒய்சி ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இது ரொம்ப மிக எளிதானது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த தரவுகளை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு இகேஒய்சி ஃபார்மேட் இருக்குது. அதாவது ஆதார் பேஸ்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் தான் அது. மிக மிக எளிமையானது. நீங்கள் இந்த தரவுகள்லாம் போட போகிறீங்க. அப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். சில வேலைகளில் உங்களுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சரோட டிஜிட்டல் இமேஜும் கொடுத்தாலே போதுமானது. நீங்கள் அதிகப்படியான முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு இன்பர்சன் வெரிஃபிகேஷனோ இல்லை ஒரு வீடியோ வெரிஃபிகேஷனோ தேவைப்படலாம். சில நாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு இன்பர்சன் வெரிஃபிகேஷனுங்கிறது கட்டாயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். மற்றபடி மிக மிக எளிமையான ஒரு ப்ராசஸ். இதை நீங்கள் எளிமையாக முடிச்சிடலாம். ரைட். இப்போ நீங்கள் கேஒய்சியை முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அடுத்த முதலீட்டுக்கு தயாராகிறீங்க. இல்லை எனக்கு இந்த கேஒய்சி இந்த கேஆர்ஏ விஷயங்களை போய் பண்ணுறது எனக்கு சிரமமாக இருக்குன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக முதலீடு செய்ய போகிறீங்களோ அவங்களே இந்த கேஒய்சி ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. அதுவும் கடைசியாக அந்த கேஆர்ஏ தளங்கள் மூலமாக தான் நடக்கணும். ஆனால் அது இவங்களே ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எளிதாக இருக்க முடியும். சரி, அப்போ எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு இதில் மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது அந்தந்த குறிப்பிட்ட ஏஎம்சியோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் உங்களோட முதலீடை தொடங்கலாம். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட் ஹவுஸினுடைய ஸ்கீமை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இல்லை நிப்பான் இது மாதிரி நீங்கள் ஒரு ஏஎம்சி ஒரு ஃபண்ட் ஹவுஸினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நீங்கள் உங்களுக்கு பொருத்தமானதுன்னு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏஎம்சியோட வெப்சைட்டில் போய் அவங்க மூலமாகவே நீங்கள் அந்த முதலீட்டை செய்ய முடியும். அது ரொம்ப அங்கேயுமே நீங்கள் இந்த கேஒய்சி ப்ராசஸையும் முடிச்சுக்கலாம். இதில் என்ன ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு வச்சுருக்கீங்கன்னா அந்த 3மே ஒரே ஃபண்ட் ஹவுஸில் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான வழிமுறைகள் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு ஏஎம்சிக்கும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கும் அதுக்கான ஏஎம்சியில் போய் நீங்கள் லாகின் பண்ணி அந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை பண்ணணும். அது இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கமிங். சரி, 2வது ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடியது எம்எஃப் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த எம்எஃப் யூட்டிலிட்டியில் இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப் யூட்டிலிட்டிங்கிறது எல்லா ஏஎம்சிகளும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். அப்போ எல்லா ஏஎம்சியோட ஸ்கீம்ஸ்லையும் நீங்கள் இந்த ஒரே இடத்துலேருந்தே முதலீடு செய்ய முடியும். அப்புறம் உங்களோட எல்லா முதலீடும் ஒன்றாக சேர்ந்து ஒரே போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்போ அது நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோட க்ரோத்தை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். சரி, 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டர் ஆப்ஸ். ஸோ இது ரொம்ப ரீசன்ட் மாடர்ன் டெவலப்மெண்ட். இதுக்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ஜெரோதா காயின், க்ரோ, குவேரா இது போன்ற அக்ரிகேட்டர் ஆப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் நீங்கள் எல்லா ஏஎம்சி ஆல்மோஸ்ட் எல்லா ஏஎம்சியோடைய
ஸ்கீம்ஸையும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணலாம். இதுலேயும் உங்களோட போர்ட்ஃபோலியோ சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தாங்களோ இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக ஒரே போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய தரவுகள் ஆய்வுகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சரியான தேவையான ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்க முடியும். சரி, இது போக 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுவும் இந்த காமன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். BSE ஸ்டார் MF அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், NSE MF. இந்த 2 பிளாட்ஃபார்மே பொதுவாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட கிளையண்ட்ஸுக்காக பயன்படுத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம். இதை நீங்கள் நேரடியாக முதலீடு பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படாது. ஸோ அதனால் இதை விட்டுருவோம். அப்போ நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்ப்போம். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர். இது போக உங்களுடைய KYC வெரிஃபிகேஷனுக்கு உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபும் உங்களோட சைனோட டிஜிட்டல் இமேஜும் தேவைப்படும். சில கேசஸில் விதிவிலக்காக உங்களுக்கு ஒரு கேன்சல்டு செக்கும் தேவைப்படலாம். சில கேசஸில் அது தேவை. இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெடி. ஆனால் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுக்கு புதியவராக இருந்தால் அந்த முதலீட்டை மேற்கொள்றதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கங்க. முதல் கேள்வி, என்கிட்ட போதுமான அளவு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? இது முதல் கேள்வி. ஏன்னா இது இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறதே தப்பு. ஸோ முதல் கேள்வி அதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு, அதுவும் குறிப்பாக ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு அப்படிங்கிறது மிக நீண்ட கால அடிப்படையிலானது. குறுகிய காலத்தில் அது எனக்கு நல்ல பலன் கொடுக்க போகிறதில்ல, நீண்ட காலத்தில் தான் அது எனக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கா? அடுத்த கேள்வி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடை நான் எவ்வளவு செய்கிறேன் அப்படிங்கிறத விட நான் எவ்வளவு காலம் செய்கிறேன், எவ்வளவு தொடர்ந்து செய்கிறேன், எவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறேன், இடைவிடாமல் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதுதான் எனக்கு வெல்த்தை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிற புரிதல் இருக்கா? இந்த கேள்விகள் நீங்கள் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டுக்கணும். இதுக்கு அடுத்து மிக சரியான, அதாவது உங்களுக்கு பொருத்தமான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான பதில் இருந்ததுன்னா நீங்கள் முதலீட்டுக்கு தயாராகிட்டீங்க. வாழ்த்துகள். சரி, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதை நம்ம கடைசியாக சொல்லிடுவோம். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறது. முதல்ல இதை தெளிவுபடுத்திடுவோங்க. நீங்களே நேரடியாக ஒரு டைரக்ட் ஸ்கீமில் முதலீடு செய்கிறது தான் உங்களுக்கு லாபகரமான ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.5லேருந்து 0.8% வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும். இதையே நம்ம வேறு சொற்களில் சொன்னோம் அப்படின்னா 0.5லேருந்து 0.8% வரைக்கும் உங்களோட ரிட்டர்ன் ரேட் அதிகரிக்க முடியும். நீங்களே நேரடியாக உங்களுக்கு பொருத்தமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுத்து டைரக்ட் முறையில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா. சரி, ஒருவேளை எனக்கு இந்த ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கு எனக்கு போதுமான நேரம் இல்லை, அதுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு இந்த பர்சனல் ஃபினான்ஸ் தொடர்பான விஷயங்கள் எனக்கு பெருசாக புரியலை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தயங்காமல் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவியை நாடலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, ஆனால் இட் வில் சேவ் யூ ஃப்ரம் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ். தவறான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் பணத்தை போட்டுட்டு அதனால நம்மளோட ரிட்டர்ன் ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுப்போமே, அதை விட இதில் ஒரு 0.5% சார்ஜ் போகிறது உங்களுக்கு பெரிய தப்பாக இருக்காது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் முதல்ல உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை பற்றி ஒரு அடிப்படையான புரிதலை உருவாக்க முடியும். உங்களுக்கான ஃபினான்ஷியல் கோல்ஸை அவர் வரையறுத்து கொடுக்க முடியும். அது போக உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பொருத்தமான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். அது போக உங்களுடைய KFC ப்ராசஸ், ஆன்போர்டிங் எல்லாத்தையும் முடித்து இந்த டிரான்சாக்ஷனையும் அவர் உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களோட போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸை அவர் ரிவ்யூ பண்ணி கொடுப்பார். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவியை எடுக்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றி.